ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி தாங்க. நம்ம வீட்டில் நார்மலாகவே குழம்பு செய்யும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி கொஞ்ச நாள்லேயே அந்த குக்கர் மூடி பழைய குக்கர் மாதிரி ஆயிருங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர் மூடியில் மூடி போட்டு வேக வச்சுருவோம். வேக வச்சுப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கரை மிளகாய் தூள் கடை எல்லாமே அந்த குக்கர் மூடியில் பட்டுருங்க. அந்த மாதிரி படும்போது நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி வச்சாலுமே கொடுங்க அது கொஞ்சமாக கரை பட்டு அந்த குக்கர் மூடி பழசு போலவே ஆயிருங்க. அந்த மாதிரி பழசு ஆகாமல் இருக்க இந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த குக்கர் மூடியில் எப்பவும் போல் கேஸ் கட்டரை போட்டு கொஞ்சமாக நீங்கள் லைட்டாக கையில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அந்த குக்கர் மூடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் சாம்பார் இல்லைனா குருமா எதுனாலும் செய்யுங்க. இப்போ பாருங்கள், நான் விசில் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ குக்கர் விசில் வந்தாச்சுங்க. விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. குக்கர் மூடியில் நீங்களே பாருங்கள், நம்ம பருப்பு வேக சொல்லியும் அதோட தண்ணி கொஞ்சம் மட்டும்தாங்க குக்கர் மூடியில் பட்டிருக்கு. இது பட்டதுனால எதுவுமே ஆகாதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக எண்ணெய் பூசிக்கிறதுனால நம்ம லைட்டாக கை வச்சு எடுத்தாலே போதுங்க. அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. நம்ம நார்மலாக பருப்பு வேக வைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குக்கர் மூடியில் மஞ்சள் கரை மிளகாய் தூள் கரை எல்லாமே குக்கர் மூடியில் தாங்க இருக்கும். நம்ம என்னதான் வாஷ் பண்ணலாம் கூட லைட்டாக அது அப்படியே தாங்க இருக்கும். அது நாள் பட கொஞ்ச நாள்லேயே குக்கர் மூடி பழசு மாதிரி ஆயிருங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் பாருங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கூட நான் கஷ்டப்பட்டு வாஷ் பண்ணலைங்க. நார்மலாக எப்பவும் போல் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டுங்க. அந்த கரை எதுவுமே இல்லவே இல்லைங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்பவுமே நார்மலாக வெண்டைக்காய் கட் பண்ணி வைக்கும்போது ரொம்ப வளவளப்பு தன்மையாக இருக்குங்க. அந்த வளவளப்பு தன்மை போக்குறதுக்கு இந்த ஒரு டிப்ஸை போதுங்க. வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க. எப்பவும் போல் வெண்டைக்காய் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு கட் பண்ண வெண்டைக்காயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட பின்னாடி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் போல் நீங்கள் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்ட பின்னாடி தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சால்ட்டு சேர்க்காதீங்க. கல்லுப்பு ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்தா போதுங்க. கல்லுப்பு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதுங்க. அந்த காயோட வளவளப்பு தன்மை எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. அது மட்டும் இல்லைங்க, காயோட பச்சை தன்மை நிறம் மாறாமல் அப்படியே இருக்குங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷம் போல் காயை நல்லா வதக்கி வச்சுருங்க. அதோட வளவளப்பு தன்மை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயில் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் காயை வதக்கி பாருங்கள். அந்த கலரும் போகாது, டேஸ்ட்டுமே போகாது, வளவளப்பு தன்மை எல்லாமே ரொம்ப ஈஸியாக போடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் எப்பயாச்சும் நம்ம பஜ்ஜி செய்யும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் பஜ்ஜி நல்லாவே இருக்காது. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி அதிக அளவுக்கு எண்ணெயை உறிஞ்சுங்க. அந்த மாதிரி ஆகும்போது இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது கூட ஒரே ஒரு பொருள் சேர்த்து பாருங்கள். அது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நீங்கள் வாழைக்காய் இல்லை மிளகாய் இல்லை முட்டை எது வேணாலும் போட்டுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 முட்டையை வேக வச்சு பாதியை கட் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள். இதை நான் பாருங்கள் முட்டை போண்டா போட்டு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு எண்ணெய் உரியலன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கம்மா, நம்ம பஜ்ஜியும் போட்டாச்சு, நல்லா வெந்துட்டுருக்குங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த பஜ்ஜியை டைரெக்டாகவே நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நீங்களே பாருங்கள். அந்த பிளேட்டில் ஏதாச்சும் எண்ணெய் இருக்கா நீங்களே பாருங்கள். அதே போல் அந்த பஜ்ஜியில் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எண்ணெயுமே உரியாமல் வருங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எண்ணெயும் உரியாத, டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் வேஸ்டான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்துக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் பல காசை மிச்சம் பண்ணலாங்க. நீங்கள் ஆன்லைனில் 100, 200 கொடுத்து எந்த ஆர்கனைசர் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று போதுங்க. இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் மூடில் தாங்க நம்ம பண்ண போகிறோம். இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கத்தியில் நாங்கள் ஹீட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஹீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மூடி இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் பாக்ஸோட மூடியில் நம்ம ஸ்பூன் வைக்கிற அளவுக்கு நல்லா அகலமாக நம்ம ஓட்டை போட்டுக்கலாங்க. ஒரு ஓட்டை போட்ட இடத்துல நீங்கள் தள்ளி தள்ளி ஓட்டை போட்டுக்கோங்க. உங்ககிட்ட எத்தனை ஸ்பூன் இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டுக்கணுங்க. இப்போ நம்ம ஓட்டை போட்டு முடிச்ச பின்னாடி மேலே ஏதாச்சும் கம்ம மாதிரி இருக்குங்க அந்த பிளாஸ்டிக்கோட இது. அது துணி வச்சோ இல்லை பேப்பர் வச்சோ நீங்கள் லைட்டாக எடுத்து விட்ட பின்னாடி ஒரு சிசர் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கத்தி எடுத்து லைட்டாக கீரல் மாதிரி போட்டு விட்டுருங்க. அந்த மாதிரி தேய்க்கும் போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்னஸாக இருக்கு இல்லையா, அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே போயிருங்க அந்த டப்பால் இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்ட பின்னாடி நம்ம வீட்டில் எத்தனை ஸ்பூன் இருந்தாலும் சரிங்க, இந்த ஓட்டைகள் நான் வைக்கிற பாருங்கள் இதே போல் நீங்கள் வச்சுக்கலாங்க. நம்ம வீட்டில் ஸ்பூன் எங்கன்னு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. கரெக்டாக இந்த பாக்ஸுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு முடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. எத்தனை ஸ்பூன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் காலியான டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கவரை நீங்கள் தூக்கி போடாதீங்க. இந்த கவர் ஒன்று இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் பல காசு மிச்சம் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லைங்க, கொஞ்சமாக நீங்கள் பேஸ்ட் போட்டு பாருங்கள் கேஸ் மேலே, நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. இப்போ இந்த காலியான கவர் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. கப்புக்குள்ளே நம்ம இந்த காலியான கோல்கேட் கவரை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க. பாருங்க, நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்குள்ள எவ்வளோ பேஸ்ட் இருக்கு நீங்களே பாருங்க. இது எல்லாமே இதுக்குள்ளே நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது ஒன்று இருந்தால் போதுங்க, உங்கள் வீடு ஃபுல்லாகவே நீங்கள் சுத்தம் பண்ணிக்கலாங்க. பார்க்குறது ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டம்ளரில் 1/2 டம்ளர் போல் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு பின்னாடி நீங்கள் அந்த கோல்கேட் கவர் இருக்கு இல்லையா பேஸ்ட்டு, அதை நீங்கள் கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறம் தாங்க அதுக்குள்ளே இருக்கிற கோல்கேட் எல்லாமே இந்த தண்ணிக்குள்ளே வந்துடுங்க. நீங்களே பாருங்கள் இந்த தண்ணி கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்கு, அந்த கோல்கேட்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் எல்லாத்துலேயுமே கலக்கி எடுத்துட்டுங்க. நம்ம மூடி இருக்கு இல்லையா, அந்த கோல்கேட் வர மாட்டேங்குது. அதுக்குள்ளே நம்ம ஒரு குச்சி வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற பேஸ்ட் எல்லாமே இந்த தண்ணிக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த பேப்பர் ஃபுல்லாகவே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரம் போட்டுடலாங்க இந்த பேப்பரை. இப்போ அந்த லிக்விட் ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா, உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படின்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கோல்கேட் தண்ணி இந்த வாட்டர் பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணியை அழைச்சி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை பின்னூஸ் வச்சு நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க நெருப்பில் காமிச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. கேஸ் மேலே கொஞ்சமாக நீங்கள் கோல்கேட் போட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் இருக்குங்க. இப்போ அந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் கேஸ் மேலே போட்டுக்கோங்க. உங்கள் கேஸை நீங்கள் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நானுமே கூட கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணலைங்க. இப்போ அந்த தண்ணியை வச்சு நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது, பளிச்சுன்னு ஆகுதுன்னுட்டு. அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க. நம்ம நார்மலாக சோப்பு போட்டு நார் போட்டு தேய்க்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தேய்க்க தேவைன்ற அவசியமே இருக்காதுங்க. இந்த மாதிரி இந்த லிக்விட் ஒன்று இருந்தால் போதுங்க, உங்கள் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே பளிச்சுன்னு இருக்குங்க. உங்கள் கேஸ் ஸ்டவ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீடு தொடச்சாலும் சரிங்க, டைல்ஸு ஜன்னல் எது வேணாலும் நீங்கள் தொடச்சிக்கலாங்க. அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபுல்லாகவே தொடச்சி முடிச்சுட்டு ஜன்னலும் தொடச்சி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நல்லா க்ளீனாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஜன்னல் ஃபுல்லாகவே தொடச்சி முடிச்சாச்சுங்க. அடுத்த நம்ம கண்ணாடியும் தொடச்சிக்கலாங்க. இது எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு பொருள் மட்டும் வாங்காதீங்க. ஒரு பொருள் இருந்தால் போதுங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாங்க. வேஸ்டான கோல்கேட் கவர் ஒன்று போதுங்க, உங்கள் வீடு ஃபுல்லாகவே பளிச்சுன்னு ஆயிருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.